இப்போ நீங்க ஊருக்கு போறீங்க, உங்க கசின்ஸ் யாரையா பாக்குறீங்க, நீங்க போய் பேச போனாலும் அந்த பசங்க எப்படி கொஞ்சம் விலகி போறாங்க அல்லது ஓடி போயிடுறாங்க? ஹாய், ஐம் பிரக்யா. உங்க பேரு? சில்றல்ல போங்கடி. ரொம்ப ஒரு மாதிரி ஷையா கூச்சப்பட்டு பேசவே மாட்டாங்க. அவங்கள ஒதுக்கிடுவாங்க, அவங்களே ஒதுக்கிப்பாங்க. என்ன ராக்கு மாமனை கொஞ்சம் கூட மரியாதைமா பேசிக்கிட்டு இருக்க? எது? மோஸ்ட்லி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. நம்ம ஃபேஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஹாய் பாய் அவ்வளவுதான், அப்படியே அந்த இடத்த விட்டு மழுப்பிட்டு போயிடுவாங்க. யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணி காலையில இருந்து நைட் வரைக்கும் வீட்லயே இருக்க மாட்டாங்க. நம்மளும் ஒரு சோ ஊர்ல இருந்து வீட்டுக்குள்ளே போட விசேஷம் மாட்டாங்க, நம்ம கண்ணிலே பட மாட்டாங்க. இருக்கவே மாட்டாங்க. சில்வண்டு சிக்கு சிறுத்தை சிக்காதுல. ஆனா அந்த திருவிழால வந்து பந்தி பரிமாறுறது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எடுத்து செய்யறது இல்ல. அதனால அவங்க அப்பாற்பட்டவங்க மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனால நாமளும் பேசுறது கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு கெஸ்ட் மாதிரி இருக்கீங்க சொந்த ஊருக்குள்ளேங்கறாங்க. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட். ஏதாவது வேலை செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏதாவது இனிஷியேட் பண்ணனா உடனே கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிருவாங்க. ஓ இது ஒரு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. யார் இந்த பொண்ணு? நல்லா இருக்கே, பொறுப்பா இருக்கே. அதுக்கு ஓபன் தி டோர். போடா தம்பி, இது ஒரு சிக்கல் இருக்குப்பா. அது வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப நம்ம எப்படி சொல்றது, நம்ம பையன் வந்து நல்லா பாத்துக்கிறோம் இந்த பொண்ணு. தம்பி நீ என்னடா கிளைமாக்ஸாவே பேசுற? இல்ல அவங்க மச்சான் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அம்மா நம்ம அம்மா அப்பா வந்து ரொம்ப ஆசைப்படுற விஷயம் அது. எது? இப்போ இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமலா வந்துச்சு நம்மளோட வேலையை கொஞ்சம் குறைச்சிரும். அதான் எனக்கு வேணான்னு தான் சொல்றாப்ல. ஏன்னு